உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 17ஆம் திகதி 8ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை. விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 1ஆம் நாள். இன்றைக்கு ஆவணி மாத பிறப்பு. நவமி திதி, கார்த்திகை நட்சத்திரம், சித்த யோகம், முதலாவது ஆவணி ஞாயிறு இன்றைய தினம். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நன்மை, ரிஷபம் ஓய்வு, மிதுனம் சாந்தம், கடகம் பாராட்டு, சிம்மம் நலம், கன்னி இன்பம், துலாம் அசதி, விருச்சிகம் பக்தி, தனுசு லாபம், மகரம் ஆக்கம், கும்பம் தனம், மீனம் உற்சாகம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. ஆன்மீக தகவல் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்று கீழ்கண்ட முகவரிக்கு உங்களுடைய சந்தேகங்களை எழுதி அனுப்பினால் அதற்குண்டான பதில்களை நான் தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா அரச மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அரச மரம் என்பது ஒரு அற்புதமான மரம். எங்களுக்கு விருட்ச சாஸ்திரம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. அதில் விருட்ச சாஸ்திரம் என்ற மரங்களை பற்றி எங்களுடைய புராணங்களில், இதிகாசங்களில், ஆகமங்களில் நிறைய விஷயம் அரச மரத்தை பற்றி சொல்லப்பட்டு இருக்குது. அந்த விருட்ச சாஸ்திரத்தில் அரச மரம் என்பது ஒரு அற்புதமான மரம், தெய்வீக சக்தி நிறைந்த மரம், ஆற்றல் மிகுந்த மரம். அது ஞானத்தை தரக்கூடிய மரம், யோகத்தை தரக்கூடிய மரம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மரம், எங்களுடைய பாபங்களை எல்லாம் போக்கக்கூடிய அற்புதமான சக்தி அரச மரத்திற்கு இருக்கின்றது என்று எங்களோட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டு இருக்குது. அரச மர காற்று அவ்வளவு நன்மையை தரும். அரச மரத்துக்கு கீழே நீங்கள் படுத்திருந்தால், அரச மரத்துக்கு கீழே நீங்கள் தியானம் இருந்தால், அரச மரத்துக்கு கீழே இருந்து யோகாசனம் செய்தால், அரச மரத்துக்கு கீழே இருந்து பிராணாயாமம் மூச்சு பயிற்சி செய்தால் அவ்வளவு நல்லது. அரச மர காற்றை சுவாசிப்பது அரச மரத்துக்கு, அதனால தான் அந்த காலத்தில் அரச மரத்துக்கு கீழே இருந்து தியானம் இருங்கோ, அரச மரத்துக்கு கீழே இருந்து யோகாசனம் செய்யுங்கோ, அரச மரத்துக்கு கீழே இருந்து சுவாச பயிற்சி, பிராணாயாமம், மூச்சு பயிற்சி செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அரச மரத்தில் பட்ட காற்று எங்கள் மேல் படுவது, அரச மரத்தில் பட்ட காற்றை சுவாசம் செய்வதெல்லாம் ரொம்ப விசேஷம். திருமணம் நடக்காதவர்கள், அந்த காலத்தில் எல்லாம் பெரியவர்கள், இப்போ தான் புது புது பரிகாரம் எல்லாம் சொல்லிக்கணும். அந்த காலத்தில் குழந்தை இல்லையா, அரச மரத்தை போய் சுற்று,
திருமணம் நடக்கவில்லையா, அரச மரத்தை போய் சுற்று. குழந்தை பாக்கியத்தை தருவதற்கு அரச மரம், பிள்ளை இல்லாத ஆக்கள் எல்லாம் அந்த காலத்தில் அரச மரத்தை சுத்துவினம், தானா பிள்ளை பிறக்கும். அதுக்கு விஞ்ஞான ரீதியான விளக்கங்களும் உண்டு. விஞ்ஞான ரீதியாக கூட அரச மரம் ஒரு சிறந்த மரம், அற்புதமான ஆற்றல் இருக்குன்னு விஞ்ஞான ரீதியாக கூட நிரூபிக்கப்பட்டு உள்ளது. பிள்ளை இல்லாத ஆக்கள் 47 முறை அல்லது 48 முறை அல்லது 27 முறை அரச மரத்தை சுற்றி வந்தால் 48 தினங்கள் 27 முறை அரச மரத்தை ஒரு நாளைக்கு 27 தரம் சுத்தணும். தொடர்ந்து 48 தினங்கள் ஒரு நாளைக்கு 27 முறைப்படி 48 தினங்கள் அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை கிடைக்கும் என்று நிறைய புராணங்களில், இதிகாசங்களில், சாஸ்திரங்களில், தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஆற்றல் அரச மரத்துக்கு உண்டு. அதே மாதிரி திருமணம் நடக்கலையா இருந்தால் அரச மரத்தை சுத்துங்கோ. கன்னி பெண்கள் அரச மரத்தை சுற்றி வழிபாடு செய்து வந்தால் விரைவில் திருமணம் நடக்கும் என்றெல்லாம் சொல்கிறது. அதே மாதிரி புளிய மரத்தை அரச மரத்தை கண்டா தங்கி போகணும், இருந்து போகணும். புளிய மரத்தை கண்டா அதுக்கு கிட்ட போகக்கூடாது. புளிய மரத்துக்கு கீழே படுத்திருக்கக்கூடாது. புளிய மரத்துக்கு கீழே இருந்து பிராணாயாமம், மூச்சு பயிற்சி செய்யக்கூடாது, யோகாசனம் செய்யக்கூடாது, தியானம் இருக்கக்கூடாது. புளிய மரம் கூடாது. இது எல்லாத்துக்கும் விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் உண்டு. அரச மரம் என்ன செய்யும்? ஆக்சிஜனை வெளிவிடும், கார்பனீர் ஆக்சைட்டை உள்ளுக்கு எடுக்கும். புளிய மரம் என்ன செய்யும்? கார்பனீர் ஆக்சைட்டை வெளிவிடும். அதனால தான் அந்த காலத்தை சொல்லுது, புளிய மரத்தில் பேய் இருக்குது, புளிய மரத்தில் பூதம் இருக்குது, புளிய மரத்தில் கெட்ட சக்திகள் இருக்குது, புளிய மரத்தில் தீய சக்திகள். புளிய மரத்தில் படுத்திருந்தால் மூச்சடைச்சிடும், சுவாசிக்க முடியாமல் போயிடும், மயக்கம் பெறும். புளிய மரம் கூடாது. புளிய மரம் கார்பனீர் ஆக்சைட்டை, சுவாசத்துக்கு எதிரான கார்பனீர் ஆக்சைட்டை வெளிவிடும். விஞ்ஞானத்தில் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டில் இதெல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கணும். ஆனால் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னரே, 5000 வருஷத்துக்கு முன்னரே புளிய மரத்துக்கு கீழே தங்காத, புளிய மரத்துக்கு கீழே படுக்காத, வீட்டில் புளிய மரத்தை வைக்காதீர்கள், புளிய மரம் கூடாது என்று அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறோம். 108 ஒரு பரிகாரம் சொல்கிறேன். 108 அரசம் இலைகளை எடுத்து, அரசம் இலையை கத்தியாலேயோ கத்திரிக்கோளாலேயோ வெட்டக்கூடாது, ஒன்று பிடுங்கி எடுக்கணும். கொஞ்சம் பிடுங்கி எடுக்க சிரமமாக இருந்தால் 2 கல்லை வச்சு தட்டி எடுக்கணும். இரும்பு ஆயுதங்களினால் வெட்டக்கூடாது. 108 அரசம் இலைகளை எடுத்து அந்த அரசம் இலைகளை எல்லாம் வடிவாக கழுவி அதுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு 108 கொட்டை பாக்க வச்சு அரச மரத்துக்கு கீழே இதை செய்து வழிபாடு செய்து வந்தால் நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு பூஜை செய்யுங்கோ. உங்களுக்கு முருகனை பிடிக்குமா, முருகனுக்கு முன்னுக்கு செய்யுங்கோ. உங்களுக்கு பிள்ளையாரை பிடிக்குமா, பிள்ளையாருக்கு முன்னுக்கு செய்யுங்கோ. உங்களுக்கு சிவனை பிடிக்குமா, சிவனுக்கு முன்னுக்கு செய்யுங்கோ. அல்லது எந்த தெய்வமும் தேவையில்லை, அரச மரத்துக்கு கீழேயே 108 இலைகளை எடுத்து அதுக்கு பொட்டு வச்சு கொட்டைப்பாக்கை வைத்து முன்னுக்கு இருந்து தியானம் பண்ணினால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வை தரக்கூடிய ஆற்றல் அரச மரத்துக்கு உண்டு. ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்துருக்கிறேன் ஐயா, ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கு ஒரு பதவி உயர்வு வேணும், நினைத்தது நடக்கும். நினைத்த காரியம், நான் வெளிநாட்டுக்கு போகணும், நான் கல்யாணம் முடிக்கணும், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், எனக்கு பதவி உயர்வு கிடைக்கணும், எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கணும், என்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படணும்,
எதை நினைக்கின்றீர்களோ இந்த பரிகாரத்தை செய்து எதை நினைக்கின்றீர்களோ நினைத்தது நடக்கும். பண வரவுக்காக காசு கிடைக்கணும், நிறைய பணம் கிடைக்கணும், நான் வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வைத்தால் கண்டிப்பாக அது நடக்கும் என்று சாத்திரத்தில் சொல்லியிருக்கு. சரி, காஞ்ச இலை, அரச மரத்தில் இருந்து காய்ந்த இலை விழும் அல்லது நீங்கள் புடுங்கின இலையை காய வைத்து அதை சாம்பிராணியாக போட்டால் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அரசம் இலை கீழே விழுந்திருக்கும் சருகுன்னு சொல்லுவோம், அல்லது காய்ந்த அரச மரத்திலிருந்து கீழே விழுந்த இலை காஞ்சு போய் சருகாக போய் இருக்கும். அந்த இலையை எடுத்து சாம்பிராணி போடைக்கல, வீட்டில் சிரட்டையெல்லாம் பற்ற வச்சு சாம்பிராணி போடுவீங்க. அந்த சாம்பிராணியில் அந்த காய்ந்து போன அரசம் இலையை வைத்து சாம்பிராணி போட்டிங்களாக இருந்தால் ஐஸ்வர்யம் பெருகும். சகல ஐஸ்வர்யங்கள் என்றால் என்ன? காசு கிடைக்கிறது, திருமணம் நடக்கிறது, வீடு வாங்கிறது, நகை வாங்கிறது, ஆடை வாங்கிறது, ஐஸ்வர்யங்கள், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இது ஒரு அற்புதமான பரிகாரம், நிறைய பேர் இது செய்து. அதே மாதிரி அரசம் இலையை எடுத்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைச்சு அதில் ஒரு விஷயத்தை எழுதி சாமியில் வச்சு கும்பிட்டீங்கன்னா அதுவும் நடக்கும். என்ன நேர்களே, அரச மரத்தை சுற்றி நீங்கள் எல்லோரும் உங்களுடைய இஷ்ட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.